பாத்தீங்கன்னா Moto X4 போனோட அன்பாக்சிங் அப்புறம் கேமரா சாம்பிள்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போதான் நாங்க வீடியோ போட்ட உடனே உங்க போன்ல நோட்டிபிகேஷன் வரும். இப்போ என்கிட்ட கையில இருக்க பாத்தீங்கன்னா Moto X4. இது 3GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியன்ட். உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும், என்னடா இப்போ இந்த போனை அன்பாக்ஸ் பண்றான் அப்படின்னு. இப்போ இந்த போன் பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்ல ரொம்பவே ரேட் கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் பிக் பில்லியன் டே அப்படிங்கும் போது 3000 ரூபாய் கம்மியா தான் வருது. ஸோ இப்போ 2018ல இந்த போனை நீங்க வாங்கலாமா, இந்த போன் ஒர்த்து தானா அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்த்துலாம். இதுதான் ரீட்டைல் பேக்கேஜ் பாக்ஸ். பிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான் உங்களுக்கு வரும். பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உள்ள ஹேண்ட்செட் இருக்கு, அதை ஓரமா வச்சுட்டு வேற என்ன இருக்குன்னு பாத்திரலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சிம் எஜெக்டர் பின் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூசர் கைடு கொடுத்துருக்காங்க, இது மேக்ஸிமம் நமக்கு தேவைப்படாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வால்டாக் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க இந்த போனை சார்ஜ் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இயர்போன் கொடுத்துருக்காங்க. கூடவே பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸும் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் மோட்டோ போன்ஸ்ல பாத்தீங்கன்னா மொக்கையான இயர்போன்ஸ் தான் கொடுப்பாங்க, ஆனா இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. சோ இதெல்லாம் தான் பாக்ஸ்ல வந்தது, மத்தபடி வேற எதுவுமே இல்ல. இப்போ போனுக்கு மறுபடியும் வரலாம். போனோட ஃப்ரண்ட்ல ஸ்டிக்கர் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு 12+8 மெகாபிக்சல் டியூல் கேமரா, அப்புறம் 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட், Qualcomm Snapdragon ப்ராசஸர், 3D கிளாஸ் பில்ட்னு சொல்லிருக்காங்க. போனோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல இருக்க ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு போனை பூட் அப் பண்ணிடலாம். பூட் அப் ஆறதுக்குள்ள இந்த போனோட ஸ்பெசிஃபிகேஷன் குயிக்கா பாத்துடலாம். இந்த போன் இன்னும் 2 வேரியன்ட்ல வருது, அதாவது 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியன்ட், அப்புறம் 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியன்ட். இந்த போனோட சைஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 5.2 இன்ச் Full HD Plus ரெசல்யூஷன் கொடுத்திருக்காங்க. பேட்டரி பாத்தீங்கன்னா 3000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. ப்ராசஸர் எடுத்துக்கிட்டீங்கன்னா Qualcomm Snapdragon 630 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த போனை லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட 10 மாசம் ஆயிருச்சு. இந்த போனை ஏன் வாங்கணும் அப்படிங்கறத நான் கடைசி சொல்றேன். ரெகுலர் செட்டப்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த போன் பூட் அப் ஆயிருச்சு. பூட் அப் ஆன பிறகு இந்த போன் UI பாத்தீங்கன்னா ரெகுலர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு UI மாதிரி தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா ப்ளோட் வெர்ஷன் சொல்றதுக்கு இந்த போன்ல எதுவுமே இல்ல. இந்த போன் ரன் ஆகிற ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 7.1 நூகட்ல தான் ரன் ஆகுது. இந்த போனை நீங்க ஓரியோக்கு அப்டேட் பண்ணிக்கலாம். நான் இந்த போனை அப்டேட் பண்ணிட்டேன். என்கிட்ட இருக்குது 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியன்ட். யூசர் அவைலபிள் ஸ்டோரேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 15GB வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. மீதி பாத்தீங்கன்னா 16GB வரைக்கும் தான் உங்களுக்கு யூசர் அவைலபிளா இருக்கு. இந்த ஸ்டோரேஜ் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைச்சா 2TB வரைக்கும் மைக்ரோ SD கார்டு மூலமா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போனோட பிளேஸ்மெண்ட்ஸ். போனோட ஃப்ரண்ட் சைடு டாப்ல பாத்தீங்கன்னா செல்ஃபி கேமரா, இயர் பீஸ், மோட்டோ பிராண்டிங், அப்புறம் LED ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன் நேவிகேஷன் கீ தான் கொடுத்துருக்காங்க. அது கீழே பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. கூடவே மைக் கொடுத்துருக்காங்க. போனோட பேக் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு பம்போட டியூல் கேமரா செட்டப், ஒரு 12+8 மெகாபிக்சல், கூடவே LED ஃபிளாஷ், அது கீழே பாத்தீங்கன்னா மோட்டோ பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. போனோட ரைட் சைடுல பாத்தீங்கன்னா பவர் பட்டன் அப்புறம் வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. டாப்ல பாத்தீங்கன்னா சிம் ட்ரே, கூடவே பாத்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ட்ரே பாத்தீங்கன்னா ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. போனோட பாட்டம்ல ஒரு 3.5mm ஆடியோ ஜாக், கூடவே சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. போனோட லெஃப்ட் சைடுல எதுவுமே இல்ல, எம்டியா தான் இருக்கு. இந்த போனோட சிறப்பு அம்சமே என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த போனை நீங்க தண்ணியில போட்டா கூட இந்த போனுக்கு எதுவுமே ஆகாது. ஆனா 1.5 மீட்டர் டெப்த்துக்கு மட்டும் தான் இது அப்ளிகபிள் ஆகும். இன்டர்னல் பாத்தீங்கன்னா Snapdragon 630 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இது Snapdragon 625க்கு கொஞ்சம் அபோவ்ல உள்ள ப்ராசஸர் தான். இந்த போனை நான் இப்ப வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த போன்ல IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம Qualcomm Snapdragon 630 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த போனோட பிரைஸ் கம்மியானதால தான் இந்த போனை நான் வாங்கினேன். இந்த போன் பாத்தீங்கன்னா இப்போ பிரைஸ் அவைலபிள் வந்து பிளிப்கார்ட்ல 10,999 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. இது பிளிப்கார்ட் பிக் பில்லியன் டேல பிரைஸ் மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும். சோ 2018ல இப்படி ஒரு போனை நான் வாங்குனது சரிதானா அப்படிங்கறத நான் ஃபுல் ரிவ்யூல சொல்றேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்துங்க, அப்பதான் நாங்க வீடியோ போட்ட உடனே உங்க போன்ல நோட்டிபிகேஷன் வரும். இந்த போன்ல எடுத்த கேமரா சாம்பிள்ஸ்லாம் பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த போன்ல வேற என்ன வீடியோ வேணும் அப்படிங்கறது கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அதை பத்தி தனியா வீடியோ போடுறேன். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்துங்க, அப்பதான் நாங்க வீடியோ போட்ட உடனே உங்க போன்ல நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.